Hello viewers, நாம இன்னைக்கு பார்க்க போற கார் Nissan Micra. இது சில நேரம் ஸ்டார்ட் ஆகுது, சில நேரம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். லைன் ஸ்பார்க் பிளக் ஃபியூல் மோட்டர் கீ ஆன் பண்ணா ஃபியூல் மோட்டர் ஓடும். கீ ஆன் பண்ணா ஃபியூல் மோட்டர் ஓடுது. ஃபியூல் மோட்டர் செல் போட்டா ஃபியூல் மோட்டர் ஓடும். ஓகே. இன்ஜெக்டர் வந்து ஃபயர் ஆகல, ஆனால் அதில் வோல்டேஜ் வந்துன்னா 8 வோல்டேஜ் 7 வோல்டேஜ் வருது. ஓகே. ஃபயர் ஆகல எப்படி கண்டுபிடிச்சு தம்பி? நான் அவுத்து வெளியே வச்சு செக் பண்ணுவேன். ஓகே. ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் ஆகுது, ஸ்பார்க் பிளக் ஒர்க் ஆகுது, ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது, இன்ஜெக்ட் மட்டும் வேலை செய்யல. வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கு. இல்லை அது விட்டுமா, இன்ஜெக்ட் மட்டும் வேலை செய்யல. கரெக்டுங்களா? புரிஞ்சுட்டேன் நான். ஸோ ஏன்னா உங்களுக்கு இன்ஜெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது பல்ஸ் வித் மாடுலேஷன். சரியா? பல்ஸ் வித் மாடுலேஷன் நீங்கள் மல்டிமீட்டர்லாம் வச்சு பார்க்க முடியாது. மல்டிமீட்டர் வச்சுலாம் நீங்கள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஒர்க் ஆகலை, ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகுது, இக்னிஷன் ஒர்க் ஆகுது. 8 வோல்டேஜ் வருதுண்ணா எதில் வருதுன்றீங்க? இது இக்னிஷன் இது வருது இல்ல, இன்ஜெக்டருங்களா? அதுதான் வோல்டேஜ் வருது. அதான் தம்பி சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா வோல்டேஜ் வருது அப்படின்றதுனாலேயே நீங்கள் இசிஎம் ஃபங்க்ஷன் பண்ணுது, இன்ஜெக்டரை வந்து ஆன் பண்ணுதுன்னு பொருள் கிடையாதுன்னு சொன்னேன். ஓ சரி சரி சரி. ஏன்னா நீங்கள் இன்னுமும் இதை வந்து ப்ளஸ் மைனஸாக டீல் பண்ணிங்கன்னா இப்படி தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது ப்ளஸ் மைனஸ் கிடையாது, அது வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியில் போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? அது நீங்கள் மல்டிமீட்டர் வச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கீ ஆஃப் கீ எடுத்துகிட்டு போட்டுங்களா? ஓகே. பெட்ரோல் ஓடுது. ஸோ நம்ம தம்பி பார்த்து சொல்லிட்டான். இக்னிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இக்னிஷன் ஒர்க் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸ்பார்க் வந்து செக் பண்ணிங்களா? ஸ்பார்க் வெளியே வச்சு செக் ஆயில் அவுத்துட்டு வெளியே வச்சு செல் போட்டோம், ஸ்பார்க் ஆகுது. இப்போ இந்த கீ சிம்பிளில் போதுமா? சரியா? ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே. ஸோ வண்டியோட ப்ராப்ளம் என்னென்னா இதுதான் இன்ஜெக்டர் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகலை. ஸோ வண்டி இப்போ என்ன கஸ்டமர் நம்மளுடைய தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இம்மோபிலைஸ் லைட் எரியும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ ஆனால் அந்த இம்மோபிலைஸ் லைட் ஆஃப் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும். ஆனால் அந்த இம்மோபிலைஸ் லைட் எப்போ ஆஃப் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் சிக்கல். இன்டர்மீடியட் ப்ராப்ளத்தோட வண்டியோட ப்ராப்ளம் என்னென்னு கேட்டால், இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு எந்த பேட்டர்னும் இல்லை. பேட்டர்ன் எதாவது இருக்கானா? அதாவது காலையில் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. சரி, அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குங்களா? ஆனால் அதுவும் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷனு. சரிங்களா? அது போக வண்டியில் இன்னொரு அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, கஸ்டமர் கொடுக்குறச்ச வந்து பார்த்தோன்னா கொடுங்க கீ. ஓகே. ஸோ கஸ்டமர், அதாவது எண்டு கஸ்டமர் கார் ஓனர் எடுத்து வந்து வண்டி விடும் போது வந்து பார்த்தோன்னா இந்த ரிமோட் ஒர்க் ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கார் ஓனர் அவர் ஹீஸ் ஆல்சோ வெரி குட் டெக்னீஷியன்ஸ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து ஒர்க் ஆகலைன்னு பார்த்துட்டு இதுக்கு வந்து பேட்ரி மாற்றிருக்காரு. சரிங்களா? இதில் பேட்ரி மாற்றிருக்காரு. பேட்ரி மாற்றினதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுது. ஆனால் இதில் இன்னொரு அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, சில நேரம் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆகலை. பாருங்கள், சவுண்ட் வருதுங்களா? இப்போ லாக் பண்ணியாச்சு. அன்லாக் பண்ணுறேன். ஒரு டைம் எடுத்துகிறேன், ஆகலை. ஒரு டைம் எடுத்துகிறேன், லாக் ஆகணும். இன்னொரு டைம் எடுத்துகிறேன், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? திரும்ப லாக் ஒரு டைம் எடுத்துகிறேன். லாக் ஒரு டைம் பண்ணும்போதே லாக் ஆகிடுது. ஆனால் அன்லாக் பண்ணுறேன், 2 டைம் எடுத்துட்டேன், 3 டைம் எடுத்துட்டேன், 4வது டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அகைன் அன்லாக் அழுத்தி பிடிக்கும், நேரம் ஓப்பன் ஆகிடுச்சு. திரும்ப லாக் பண்ணுறேன், லாக் ஆகிடுச்சு. அன்லாக் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் மெத்தட் தான் தப்பாக இருக்குது. வண்டியோட டிசைன் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இதை அழுத்திக்கு என்ன பிடிக்கணும். தட்ஸ் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் இது ரிமோட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதா தெரியல எனக்கு. ஏன்னா லேட்டராக நான் என்னென்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டு தான் இல்லையே. தெர் இஸ் இஷ்யூஸ் இந்த ரிமோட் இல்லை, இந்த ரிமோட்டோடைய சிஸ்டத்தில் பாருங்கள். ஸோ அழுத்தி பிடிக்கிறேன், அதே ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. லாக் பண்ணுறேன். ஸோ இன்டர்மீடியட் வர பிரச்சனை தான் எப்போயுமே பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு பெரிய டிடிஎஸான ஒர்க்கு. ஆனால் வேறு வழி இல்லை. பாருங்கள், ஓப்பன் ஆகலை. ஸோ இதுலேருந்து வெரி கிளியராக தெரியுது, இந்த ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் ப்ராப்ளம். இன்டர்மீடியட்டாக ஃபெயிலியர் இருக்குது.
ஸோ இதில் வந்து எல்லாமே இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளமா தனித்தனி ப்ராப்ளமா இல்லை இது எல்லாத்துக்கும் வந்து காமன் ப்ராப்ளமாங்கிறது தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. இப்போ நாம் காரை டயக்னோஸ் பண்ணுவோம் கஸ்டமர் ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வண்டி கீ ஆன், engine off condition, we are going to do okay, we are going to scan it. டேஷ்போர்ட் பிரிச்சாச்சு. ஸோ கிரவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது செக் பண்ணினா. there are number of grounds. see இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, பிறகு இங்கே 2 கிரவுண்ட் இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த கிரவுண்ட்ஸ்லாம், இன்னும் தப்பு சொல்ல முடியல. சரியா, ஃபீஸ் பாக்ஸு BCM எதுவும் எலி கடிச்ச மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. வாட்டர் இன்ட்ரூஷன் பண்ண மாதிரியும் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. இது இம்மோபிளைசர் கப்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்குது. ஒன்று க்ரீனு, பிளாக்கு, லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன். இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்தோன்னா BCM போகுது, இந்த டார்க் ப்ரௌன் வந்து ECM போகுது. ஸோ இது எல்லாமே கண்டினியூட்டி வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஹோம்ஸ் ஆல்சோ இட் இஸ் 0. டிரான்ஸ்பாண்டர் செக் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுதானே. ஸோ நிசான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து குட், நல்லா தான் இருக்குது.
நம்ம டயக்னோஸோட கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா இம்மோபிலைசர் ஆண்டனா இஸ் அ ஃபெயிலியர். அதுவும் என்ன மாதிரினா கம்ப்ளீட் ஃபெயிலியர் கிடையாது, சில நேரம் ஃபங்க்ஷனல் சில நேரம் ஃபங்க்ஷனல். இதை தான் நம்ம வந்து மால் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் அண்ட் வெரி டீடியஸ் ஜாப். சரி, இப்போ நம்ம அந்த ஆண்டனா மாற்றிட்டு அதோட ரிசல்ட் என்னங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். I'm going to start. Vehicle started. Success. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்கலுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.